கிருஷ்ணனுடைய தட்டில் என்ன உணவு இருக்குங்கிறது முடிவு பண்ண துணுக்கம் என்ன, அவன் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆகவே அப்பட்டமாக நீங்க சொன்னது போல மத மோதலை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விளம்பரம். இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால் யாருக்கு பாதகம்? இப்ப இந்த மகளிர் மசோதா வெற்றி பெற்றிருந்தாலும் அது பாஜகவிற்கு என்டிஏவுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கும். தோற்றதும் சாதகம் தான். நம் குழந்தைகளுக்கு நான் ஹிந்துவாக தான் இருப்பேன் என்கின்ற அந்த உணர்வை ஏற்படுத்த தவறக்கூடாது. ரொம்ப முக்கியம். இல்லாட்டி குழந்தைங்க நம்ம கை விட்டு போயிடுவாங்க. குழந்தைங்க மதம் மாறினாங்கன்னா அவ்வளவுதான். அது பிறகு வீட்டுக்கும் அவங்களுக்கு தொடர்பே இருக்காது. பல உதாரணங்களை பார்க்கிறோம். பாருங்க, பள்ளிக்கூடத்துல ஒரு கோச்சிங் சென்டர்ல படிக்கக்கூடிய பெண்கள் கூட படிக்கக்கூடிய பெண்ணை மதம் மாத்திருக்காங்க. நல்ல வேளை உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வழக்கு வந்து இல்லாட்டி வந்தே இருக்காது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கருப்பு என்பது காளியின் உருவம், கனிமொழி கண்டுபிடிப்பு. விஷு நாளில் அசைவ உணவுக்கு கிருஷ்ணர் படம் போட்டு விளம்பரம், கேரளாவில் சர்ச்சை. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பாராளுமன்றத்தில் தோல்வி, எதிர்க்கட்சிகளை அம்பலப்படுத்திய பாஜக. இரட்டை குடியுரிமை புகாரில் ராகுலுக்கு சிக்கல், வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டதாக இரு முஸ்லிம் பெண்கள் மீது பதியப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய அலகாபாத் நீதிமன்றம் மறுப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். கருப்பர் கூட்டம் நாங்கள்லாம் ஒரு திராவிட கூட்டம், பகுத்தறிவு பகலவன்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய திமுகவினர் நேற்று திடீர்னு பக்தியில இறங்கியிருக்காங்க. என்ன பக்தியில இறங்கியிருக்காங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒரு திருஷ்டி கழிப்பது போல திமுகவினர் கருப்பு சட்டையில் வந்திருக்காங்கன்னு கிண்டலாக மோடி சொல்லியிருந்தார். இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்படுது. அதற்கு பதில் அளித்து பேசிய கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, கருப்பு என்பது காளி தேவியின் நிறம் அப்படின்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அப்போ கனிமொழி அவர்கள் வீரமணி அவர்களே காளியின் பக்தர் என்று சொல்றாரா? அதே போல ஈரோட்டு ராமசாமி காளி பக்தர், காளி பூசாரி என்று சொல்கிறாரா? ஏன்னா அவங்க கருப்பு அவங்க தான் உபயோகப்படுத்துறாங்க. அதனால இப்ப ஏன் இந்த மாதிரி காளி தேவிக்கு வந்திருக்காங்க? எலெக்ஷன் நேரம். ஆமா, எலெக்ஷன் நேரம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கருப்பு என்பது காளிக்கு மட்டுமே அல்ல. உங்க ஊர்ல நீங்க தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருநள்ளாறு பக்கத்துல இருக்கு, அரைக்கால் பக்கத்துல இருக்குது. சனீஸ்வரர் அந்த ஆடை என்ன நிறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, கருப்பு நிறம். நீங்க அது சொன்னவங்கள சொல்லல, அவங்கள சொல்லல. திருமாலுக்கே கரியமாள் என்றுதான் சங்க இலக்கியங்கள்ல பேர். காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் காண, அப்படி பாரதியார் பாடிருக்கு இல்லையா? அப்ப கண்ணனுக்கே நிறமே கருப்பு தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். கரியமாள் அயனும் சேர்ந்து கழல் முடி காண மாட்டார் என்று தமிழ், இப்படி பல பாடல்கள் இருக்கு. ஆகவே கண்ணனுடைய நிறம் கருப்பு, திருமாலுடைய நிறம் கருப்பு, ராமனுடைய நிறம் கருநீலம், காளி நிறம் கருப்பு. அதனால கருப்பு நாம யாரும் மட்டமாகவோ கேவலமாகவோ சொல்லக்கூடிய பழக்கம் ஹிந்து தர்மத்துல, சனாதன தர்மத்திலே கிடையாது. இப்பவே அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கலாம், எங்க திராவிட எழுச்சியினுடைய கலர் கருப்பு, அந்த கொடி கருப்பு, திமுக கொடி, இப்படிலாம் சொல்லிருக்கலாம். அதோட கருப்பு அதெல்லாம் அப்படி சொல்லிருக்கலாமே. அதெல்லாம் அதோட சொல்லாம காளியே கொண்டுறாங்க. அப்ப நீங்க சொன்னபடி எலெக்ஷன் நேரத்துல ஹிந்துக்களுடைய ஓட்டு தேவைப்படுகின்ற என்கின்ற காரணத்திற்காக ஹிந்துக்கள் தங்களை ஹிந்துக்கள் என்று உணர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால இப்படி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன், 35 ஆண்டுகளுக்கு முன் 1990களில்
ஹிந்து முன்னை நிறுவிய வந்து ராமகோபாலன் ஐயார் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப திமுக பெரிய, அதாவது ஹிந்துக்களை எதிர்த்து கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிடத்தினை மறுவடிவமாக தான் இருந்தாங்க, இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, திமுக ரெண்டு கடியில 2 கலர் இருக்கு, சிகப்பு கருப்பு. நீங்க என்னங்க பெரிய திமுக பேசிட்டு இருக்கீங்க? இதுல உள்ள சிகப்பு நேரத்தை வந்து மேல்மருவத்தூர்காரர் எடுத்துட்டு போயிட்டாங்க. எந்தெந்த மக்கள்லாம் வந்து திமுக என்று திராவிடம் பேசியதோ அந்த மக்கள் அம்மா என்று மேல்மருவத்தூர் பங்காரடிகளார் அவருடைய அந்த வழிபாட்டு முறைக்கு போய் கிராம கிராமமா தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரால எத்தனை இடங்கள்ல. ஆகவே இந்த ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தின் மூலமாக திராவிடத்தை ஒழித்து சுக்குநூறு ஆயிட்டாங்க. சிவப்பு கலர் டர் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு சொல்லுவார் அவர். மிச்சம் இருக்கிறது கருப்பு. கருப்பு நேரத்தை ஐயப்ப சாமி எடுத்து போயிட்டாங்க. எத்தனை காலத்துல பாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆகவே உங்களுடைய திராவிட சித்தாந்தம் தோற்று போய்விட்டது. கருப்பும் போச்சு, சிகப்பும் போச்சு, ஒண்ணுமே இல்லை. இப்படி 35 ஆண்டுகள் முன்பாகவே பேசுற ராமகோபாலன் ஐயா அவர்கள். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, இவங்க வெளில பேசுறதா வந்து இது பெரியார் மண், அண்ணா மண், அது எதை சொல்றாங்க தெரியல, தலைக்குள்ள இருக்கிறத சொல்றாங்களா இல்ல மண்ண சொல்றாங்க தெரியல. அடிக்கடி சந்தேகம் வரும் எனக்கு. பெரியார் மண், ஈவே ராமசாமி மண், சீமானம் பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படிங்கிற. இப்ப இது பெரியார் மண் இல்லை, ஆன்மீக மண், இந்துக்களின் மண் என்று ஒத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் வேற வழி இல்லாம காளி தேவியுடைய கலர் இது என்று பேசியிருக்கிறார். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அது காளியுடைய கலரு அப்படி பேசியிருக்காங்க. வேற வழி இல்லை. பாருங்க, இந்து முன்னணி திருப்பரங்குன்றத்துக்கு இந்த பிரச்சனைக்கு முன்னதாக ஒரு பெரிய ஹிந்து மாநாட்டை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தியாச்சு மதுரையில. பேசாம இருக்க வேண்டியதானே? உடனே என்ன பண்றாங்க, போட்டி, அகில உலக முருகர் மாநாடு. இதுக்கு முன்பு இலா முருகனை வந்து அவங்க வந்து வேல் யாத்திரை நடத்தினார். நடத்தி முடிச்சோம் இவங்க உடனே வேல் பொதுக்கூட்டத்தில் வேல் கொடுக்கிறது. அப்ப உள்ளுக்குள்ள உதறல். இது ஒரு ஆன்மீகமன், இது ஒரு ஹிந்துக்களுடைய பூமி என்பதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். வேற வழியே இல்லை. ஆகவே இது ஒரு ஈவேரா மண் இல்லை என்பதை கனிமொழியே தன் வாயால் ஒத்துக்கொண்டதாக இந்த வாக்குமூலமாக இதை நான் பார்க்கிறேன். கேரளாவில் மீண்டும் ஒரு சர்ச்சையான விஷயம். ஆச்சரியமா இருக்குது. உடனே கைது பண்ணியிருக்காங்க எப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா, அர்ஷத் பேரை பார்த்தாலே தெரியும், தரம் விளங்கும். அவர் வந்து மெஹர் மண்டி அண்ட் கிரில்ஸ் அப்படின்னு ஒரு கடை வச்சிருக்காரு. சரி, அது வந்து சித்திரை 1, அதுக்கு அடுத்த நாள் அவங்க எவ்வளோ வந்து விஷு கேரளாவில் கொண்டாடுறது. இந்த கேரளாவுக்காக வந்து சிறப்பு உணவுகள்லாம் அவங்கவுங்க அதை ஹோட்டல்ல எல்லாம் பரிமாறுறது உண்டு. அதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருடைய அசைவ கடைக்கு வந்து ஒரு ப்ரொமோ மாதிரி, ஒரு விளம்பரம் மாதிரி கொடுக்குறாரு. என்னென்னா, ஃபுல்லாக அசைவ உணவெல்லாம் வச்சுட்டு அதை வந்து கிருஷ்ணர் வந்து சாப்பிட்றது மாதிரி, அதை வந்து ரொம்ப ஆசையாக நாக்கு ஊறுறது மாதிரி அப்படி பார்க்குறது மாதிரி போட்டிருந்தாரு. இதை போல் இந்து அமைப்பினர் கண்டித்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இப்போதைக்கு கைது பண்ணியிருக்காங்க. மீண்டும் கேரளாவில் ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கான சதியா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. உண்மையிலே திமிர். நீ என்ன செஞ்சிட முடியும்? ஆளக்கூடிய கட்சி எனக்கு வந்து ஒன்றும் செய்யாது என்கின்ற ஒரு திமிர் தான். ரெண்டாவது, ஹிந்துக்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்கிற ஒரு திமிர். நல்ல வேளை அவங்கள முதல்ல இந்த ஹிந்து எதிர்ப்பின் காரணமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு பெரிய அளவில் விஸ்வந்து பரிஷத்து சார்பாக கேரளா முழுக்க எல்லா இடங்களிலும் பெரிய ஊர்வலம், எதிர்ப்பு, கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. விஸ்வந்து பரிஷத்தை பாராட்டுகிறோம். ஒரு பெரிய ஹிந்து எழுச்சியை, ஹிந்துனுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திய முயற்சி, ஒரு முன்னெடுப்பை விஹெச்பி செய்திருக்கிறது. இப்ப இதே போல சமீபத்தில் சில மாதங்களுக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பெண் குழந்தைய வந்து ஹிஜாப் போட மறுத்தது, தடை செய்தது. அதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம், நாடு முழுக்க கோர்ட்ல கேஸ் போட்டு, சுப்ரீம் கோர்ட்ல போய் ஹிஜாப் பத்தி என்ன இருக்கு, ஹதீஸ்ல என்ன இருக்கு, குரான்ல என்ன இருக்கு, நம்முடைய பாரதிய நியாய சம்ஹிதால என்ன இருக்குங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. குரான்ல என்ன இருக்கு அதை பத்தி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்போ ஒரு உரிமை என்பது முஸ்லீம் மட்டும்தானா அந்த நாட்டுல? இந்துக்களுக்கு இந்த உரிமை இல்லையா?
மத உணர்வை பற்றி பேசக்கூடியது கிண்டல் பண்ணுவதோ அதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வந்து அது பொருந்துமா, ஹிந்துக்களுக்கு பொருந்தாதா? இப்ப இங்க உள்ள சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்த தட்டுல என்ன வேணா உணவு இருக்கும், அதை உரிமை அந்த உரிமை வந்து எனக்கு உண்டு, அதை முடிவு செய்வதற்கு நீ யார் இப்படி கேட்டாங்க இல்லையா? கிருஷ்ணனுடைய தட்டுல என்ன உணவு இருக்குங்கிறது முடிவு பண்ண துணுக்கம் என்ன, அவன் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆகவே அப்பட்டமாக நீங்க சொன்னது போல மத மோதலை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விளம்பரம். ஏற்கனவே ஒரு மலேரியா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறவர் நினைக்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு துளசியின் மீது அவன் புனிதமாக அதுல வந்து ஒண்ணுக்கு அடிச்சுட்டு போறது மாதிரியான ஒரு சம்பவம் சிசிடிவி பதிவுகள்லாம் வந்தது. பிறகு பெரிய அளவு அவுட்ரேஜ் நடந்ததும் நடவடிக்கை எடுக்கிறது மாதிரி ஒரு பாசாங்கு பண்ணியது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பார்க்குறோம். தொடர்ச்சியாக இது போல இந்து மதத்தை இது மாதிரி கேலி பொருளாக அவங்க ஆக்குறதுடைய நோக்கம் என்ன? பாருங்க, டைம்ஸ் நோ சேனல் நினைக்கிறேன், அதுல வந்து சிவபெருமானை கிண்டல் செய்து ஒருத்தர் வந்து ஒரு பேசியிருக்கார். அதுக்கு அவர் சொன்னதுக்கு மறுபதில் சொல்வதற்காக வந்து ஒரு உண்மையான வரலாற்று ஆதாரத்தை சொன்னதற்காக நூபுர் சர்மா வந்து வெளியே தலை காட்ட முடியாத அளவு பண்ணாங்க இல்லைங்களா? அவங்க வந்து பொய் சொல்லல. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னதை வந்து ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சாருன்னு கனையாளால டைலரை குத்தி கொண்டாங்களே, கொன்னுட்டாங்க பாருங்க. அப்ப இவங்களுடைய மதத்தை பற்றி உள்ள விஷயத்தையே அவங்களுடைய அசைவம் சாப்பிடல, வெண்ணதான் சாப்பிடுவார், எல்லாருக்கும் தெரியும். இல்லாத ஒன்னா சொல்லியிருக்கான், இருக்கிற ஒன்ன சொன்னதுக்கே வந்து அவங்களை இந்த மாதிரி வெளியில் இது வரைக்கும் தலை காட்ட முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார்கள். அவர் ஏதாவது கடை வச்சு அந்த கடை ஒண்ணுமே இருக்காது, கடை முழுக்க லூட் அடிச்சு எரிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு புரிகின்ற லாங்குவேஜ் இதுதான். இதே போல ஹிந்துக்கள் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கரெக்டா நான் சொல்றது? ஆகவே இந்த பெரிய கண்டன எதிர்ப்புகளை நான் பாராட்டுறேன், பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க. அவர்கள் புரிந்து கொள்ளும்படி நிச்சயம் நம்ம ஒன்றும் செய்ய முடியும், சட்டப்பூர்வமாகவே செய்ய முடியும். பாய்காட் பண்ணும். அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க கடையே எங்கே நடத்த முடியாதபடி கடை, ஏன்னா பெரும்பாலும் ஹிந்துக்கள் தான் இன்றைக்கு நம்ம நாட்டில் பெரும்பாலான ஹிந்துக்கள் பாய்காட் செய்ய ஆரம்பித்தார்கள் சொன்னால், புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள் சொன்னால், பிசினஸ் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி வேற வழி எல்லாம் இறங்கி வரும். செங்கோட்டையில் அப்படிதான் நடந்ததுன்னு எல்லா ஊர்லயும் எப்படி நடந்தது? கன்னியாகுமரி நடந்தது பார்த்தோமே, கோயம்புத்தூர்ல தான் நடந்தது. பாம் பிளாஸ்டிக் பிறகு இந்துக்கள்லாம் புறக்கணித்த காரணத்தினால அப்புறம் சோபா கார்மெண்ட்ஸ் வந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆகவே இவர்களுக்கு புரியக்கூடிய பாஷை இதுதான். அதனால இது அங்க உள்ள ஹிந்துக்கள் நிச்சயம் செய்வாங்க நம்புறேன் நான். எனக்கு கேரளாவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐயப்ப மலையில ஆகட்டும், தொடர்ந்து ஹிந்துக்களை நிந்தனை செய்யக்கூடிய ஒரு போக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது செய்வாங்க எதிர்பார்க்கிறேன். அதே போல நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு, உடனே என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு அப்படியே சூமோட்டோ அப்படி சொல்லி தாவி குதிச்சு வந்து அப்படியே அதை எடுத்து கேஸ் நடத்துவாங்க. இதுக்கு சூமோட்டோ நடத்தணும் நான் வேண்டு நீதியரசர்களை பார்த்து கேட்கிறேன். அதே சூமோட்டோ இதற்கும் பாயட்டும். ஏன்னா ஹிந்துக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா கேரளாவில் வந்து அந்த கிருஷ்ணனை, குருவாயூரப்ப கிருஷ்ணனை வந்து தெய்வமாழக்கூடிய அப்படி கோடிக்கணக்கில் பக்தர்கள் இருக்காங்க. அங்க மனசுல நோகடிக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறார். ஆகவே கோர்ட் சூமோட்டோவாக இந்த கேஸை எடுத்து ஹேட் ஸ்பீச் அதன் பேர்ல இந்த வழக்கை நடத்தணும் என்று நீதியரசர்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். நேத்து பிரச்சார கூட்டத்துக்கு ஸ்டாலின் வந்த பொழுதே, நான் இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நாம் டெல்லிக்கு எதிராக போராடியது நாம் வென்று காட்டி இருக்கிறோம், அதனால ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னாரு. சரி, எதற்காக ஒரு பட்டாசு வெடிச்சார் அப்படின்னா, மகளிர் இடஒதுக்கீடு அதோடு சேர்த்து தொகுதி மறுசீரமைப்பு, இது சொன்னா 131வது அரசியலமைப்புல சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தாக்கல் செய்தாங்க. இதுல வந்து பெரும்பான்மை வேணும்னா 3/2 பங்கு வேணும். அதுக்கு வந்து 352 வாக்கு எண்ணிக்கை வாங்கினாதான் அந்த மசோதா நிறைவேறியதாக கருதப்படும். ஆனால் வந்து 298 வாக்குகள் தான் ஆம் என்றும், இல்லை என்று 230 வாக்குகளும் விழுந்ததுனால மசோதாவிற்கு ஒரு ஆதரவு இல்லாம போனுச்சு. இதை தங்களுடைய வெற்றியாக, அதாவது மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் செய்தது ஒரு வெற்றி போல நேற்று பட்டாசு வெடித்து திமுக கொண்டாடி இருக்கிறது. காங்கிரஸ் அவங்களும் கொண்டாடுறாங்க. நாரி சக்தி வந்தன் அப்படிங்கிற அந்த மசோதாவை தோற்கடித்ததை ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க? தில்லியை வீழ்த்திய தமிழகம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே போல பிரியங்கா சொல்லும்போது இது ஜனநாயகத்தின் வெற்றி,
அப்புறம் ஸ்டாலின் ஐயா சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு, பிஜேபியுடைய தோல்வியின் ஆரம்பம் இங்கே ஆரம்பித்திருக்கிறது இதெல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இது என்ன ஒரு வெற்றி என்று எனக்கு புரியல. இப்ப பாருங்க, நாடு முழுக்க பெண்கள் மத்தியில ஒரு பெரிய பல பெண்கள், விஷயம் தெரிந்த பெண்கள்லாம் வந்து யோசிப்பாங்க, பெண்களுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் வேலை செய்திருக்கிறது இந்த அதிருப்தி ஏற்பட்டிருக்கும். எல்லாரும் பேசியிருக்க மாட்டாங்களே ஒழிய இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால் யாருக்கு பாதகம்? இப்ப இந்த மகளிர் மசோதா வெற்றி பெற்றிருந்தாலும் அது வந்து பாஜகவிற்கு என்டிஏவுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கும். தோற்றதும் சாதகம் தான். இப்படி ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாதகம் வந்து பாஜக தான். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக யாரும் முன்னெடுக்காத ஒரு காரியத்தை முன்னெடுத்து முதல்ல செஞ்சிருக்காங்க. அதற்காகவே நம்ம பாராட்டணும். ரெண்டாவது, இப்ப இந்த தொகுதி மறுவரையறையை எதிர்த்திருக்கிறார்கள். நம்ம போன செய்திகளிலே பார்த்தோம், தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களும் 50% ஒரே மாதிரி ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல அதை அதிகப்படுத்தி நல்ல முடிவு. இந்த தொகுதி மறுவரை ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப பாருங்க 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு, அப்புறம் குடியரசான பிறகு நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வருது, இம்ப்ளிமெண்ட் ஆகுது. குடியரசு தினமான சமயத்தில் தமிழகத்துல தமிழ் மொழிவாரி மாகாணம் பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு எத்தனை மாவட்டம்? 39 மாவட்டம். ஏன் பிரிச்சாங்க? 1950களில் இருந்ததை விட பாப்புலேஷன் இப்ப பல மடங்கு வளர்ந்தாச்சு. அப்ப என்ன பண்றாங்க, 13 மாவட்டங்களாக இருந்த தமிழகத்தை 39 மாவட்டங்களா பிரிக்காங்க. இதுக்காக நிர்வாக வசதிக்காக. சரிங்களா? இப்ப திமுக கட்சி எடுத்தீங்கன்னா 39ல் 60க்கு மேல இருக்கும் மாவட்டங்கள், கட்சி மாவட்டங்கள் வேற. ஏன் பிரிக்கிறாங்க? அதே 13 வச்சுக்கிறது. அப்ப நிர்வாகத்திற்காக நீங்க வந்து மக்கள் தொகை கூட கூட பிரிச்சுட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. இதே தான் வந்து நமக்கு இங்க அப்ளை ஆகுது. 1950களில் வந்து எத்தனை தொகுதி இருந்ததோ எம்பிக்கள், அதே எப்படி இந்த மக்கள் தொகைக்கு எப்படி அதே போல இருக்க முடியும்? மாத்தி தான் ஆகணும். அப்படி மாத்தணும் என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 1500 எம்பி இருக்கும். அந்த மாதிரி நீங்க தொகுதி மறுவரை பண்றதா இருந்தா. ஆகவே தொகுதி மறுவரை நீங்க வேணா இப்போ வந்து ஓட்டு போட்டு தோற்கடித்திருக்கலாமே தவிர நிச்சயம் ஏதோ ஒரு காலத்து நடக்கதான் போகுது. அப்படி நடந்தால் பாதிப்பு தமிழகத்திற்கு, அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர் ஸ்டாலினாக இருப்பார். ஏன்னா நிச்சயமாக தமிழகத்துக்கு பாப்புலேஷன் வந்து நம்ம குரோத் கம்மியா இருக்கின்ற காரணத்தினால நிச்சயம் குறைவாகத்தான் நம்முடைய பங்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி 50% என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை மோடி கொடுத்தார். அதை தவறவிட்ட பாவத்தை செய்து ஸ்டாலின். அதான் தொகுதி மறுவரையறை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது. ரெண்டாவது பாருங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மசோதாவை எழுத்திருக்காங்க. அமித்ஷா அழகா பேசினார் நேற்றுக்கு, ரொம்ப அருமையா இருந்தது. அவர் சொல்றாரு, நாங்க வந்து 370 நீக்கினோம், எதிர்த்தாங்க. காஷ்மீருக்கு வந்து நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம், எதிர்த்தாங்க. சிஏஏ கொண்டு வந்தோம், எதிர்த்தாங்க. ராமர் கோயில் கட்டணும், எதிர்த்தாங்க. இதை சொன்னாலும் நாட்டுக்கு நல்ல இது பண்ணாலுமே எதிர்க்கிறீங்க. உங்க நோக்கம் என்னன்னா நாட்டுக்கு நல்லது நடக்கணும், அப்படி கிடையாது. மோடி எதிர்ப்புனாலும் எதிர்க்கணும். இப்படிப்பட்ட மனநிலையோட இதையும் நீங்க எதிர்த்திருக்கீங்க. ஆகவே உங்களுக்கு நாட்டுக்கு நல்லதை பத்தி அக்கறை இல்லை, மோடியை எதிர்ப்பது மட்டுமே உங்க குறிக்கோள். அழகா பேசியிருக்காரு, ரொம்ப அழகா பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லியிருக்காரு, இதையெல்லாம் பெண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமா, நிச்சயம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இது இந்த காங்கிரஸ் கட்சி எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அந்த ட்ரிபிள் தலாக், ஒரு தலாக் சொல்லி ஒரு அம்மா அப்பாவும் ஷாபானுங்கிற அம்மா வந்து ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு போடுறாங்க. ஏழை அவங்களுக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு, அந்த ஜீவனாம்சம் கேட்டது தப்பு என்று சொல்வதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப ஏழை பெண்களுடைய வயிற்று அடிப்பதற்கு சட்டம் கொண்டு வந்த காங்கிரஸ் பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்துட போதுதான். அதனால பெண்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பாருங்க, இந்த மாதிரி 1/3 33% வந்து பெண்கள் வந்தாச்சுன்னா அதிகாரம் வந்து பெண்கள் கையில போகும். அதை அவர்கள் விரும்ப தயாராக இல்லை. ஆணாதிக்கவாதிகள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ திமுக கட்சியிலேயே ஸ்டாலினை விட பல மடங்கு ஒரு பெரிய புத்திசாலி கனிமொழி அக்கா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க ஏன் தலைமை பொறுப்புக்கு வர முடியல? அங்க உள்ள ஆண் ஆதிக்க மனப்பான்மை. ஆகவே திராவிடமும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி
பெண்களுக்கான அதிகார பரவலை கொடுக்க விரும்பவே மாட்டார்கள். ஹசீனா சையத் இப்ப காங்கிரஸ்ல இருந்து மாநில தலைவியா இருக்கிறவங்க வெளியில வந்தாங்க, அவங்க சொன்னதும் அதுதானே, பெண்களுக்கு நான் மாநில தலைவியா இருக்கேன், எனக்கே இவங்க போட்டி போட வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு. ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம், பல உதாரணம் சொல்லி இருக்கிறோம். சோனியா காந்தியை தவிர அனைத்து பெண்களையும் அவங்க அவமானப்படுத்துவாங்க. சோனியா காந்தி வந்து பெண்ணாக அவர்கள் பார்க்கல, ஒரு ஆண் போல செயல்படுகிறார் என்று சொல்கிறார்கள். அதனால அப்படி எடுத்துக்கொள்ளலாம். பெண்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய துரோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை வந்து பல பெண்மணிகள், அந்த என்டிஏ சேர்ந்த பல பெண்கள்லாம் பார்லிமெண்ட்ல நேற்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக காலம் இவர்களை மன்னிக்காது, இதுக்கு உரிய விலை இவர்களுக்கு கிடைக்கும். இப்ப கிரண் ரிஜிஜும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல காங்கிரஸ் தலைவர்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து சொன்னாங்க, அரசு நல்ல திட்டம் தான் கொண்டு வர்றாங்க மசோதா, ஆனா எங்க ராகுல் காந்தி ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அவர்களுடைய பெயர்லாம் சொல்ல விரும்பல. அதனால் நிச்சயமாக இதனுடைய விலை வந்து இவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அது வருத்தப்படுவார்கள் என்று, குறிப்பாக ஸ்டாலினும் வருத்தப்படுவார். மேற்கு வந்த அஸ்ஸாம் தேர்தல் முடிஞ்சதும் அவங்களுக்கு இதை பத்தி அவங்க ஆமா நிச்சயமாக தெரியும், தேர்தலை எதிரொலிக்கும் என்று நான் நினைக்கிறேன். வடிவேலுடைய ஒரு காமெடி வரும், நான் சொன்னது யார் கேட்டாங்களோ இல்லையோ அங்க கேட்டுருச்சு, அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் லெட்ரு அப்படின்னா, அப்படித்தான் ஸ்ரீ டிவிதையும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை இதை பத்தி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருந்தாருங்கிறதையும் தாண்டி பலரும் இது குறித்து, குறிப்பாக இவர் வந்து 2005-2006 அவர் நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஃபேக்ஸ் லிமிடெட், பேக்காப்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறதுல நிர்வாக இயக்குனராக இருக்கிறாரு. அவர் 2005-2006 அதை தாக்கல் செய்யும் பொழுது அக்கௌண்ட்ஸ் அந்த டீட்டெயில் கொடுக்கும்போது அதில் வந்து பிரிட்டிஷுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கிறது அப்போதான் தெரிய வருது. அப்புறம் விக்னேஷ் ஷிஷீர் அப்படிங்கிற ஒரு பாஜக கர்நாடகாவை சார்ந்தவர், அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ஆண்டு கணக்கு அந்த விஷயங்கள்ல அபிடேவிட்டு என்னென்னலாம் இருக்குதோ தஸ்தாவேஜுகள் எல்லாம் இமெயில் பரஸ்பரமாக இமெயில் அவங்களுக்குள்ளார அனுப்பிச்சது, இந்த கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆதாரமாக கொடுத்து இரட்டை குடியுரிமை இருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியை நீக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணது. இவர் மேலும் வந்து இதுக்கான ஆதாரத்தை கொடுத்த உடனே இதன் மீது ஒரு எஃப்ஐஆர் மாதிரி போட்டு ஏன் இப்போ விசாரணையை தொடங்கக்கூடாது அப்படின்னு இப்பொழுது அலகாபாத் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? அந்த விக்னேஷை பாராட்டுகிறேன், நல்ல காரியத்தை பண்ணியிருக்கார், அவருக்கு புண்ணியம் கிடைக்கும். தொடர்ச்சியாக ஏற்கனவே போட்டு தள்ளுபடி செஞ்சு மீண்டும் அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காரு இன்னும். அதனால ஒரு பெரிய தேசபக்தர், பெரிய ராயல் சல்யூட் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சல்யூட் அவருக்கு. அதே போல சொல்லியிருக்கிறார், அவங்களுக்கு வந்து பர்க்லேஸ் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் இருக்கு, அதை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதையும் காண்பித்து அந்த பேங்க் பற்றிய ப்ரொஃபைலையும் கொடுத்திருக்கார். ப்ரொஃபைல் பேஜில் என்னென்ன இருக்குங்கிறதையும் கொடுத்திருக்கிறார். பெரிய முயற்சி பண்ணியிருக்கார். அதனால நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருப்பது துரதிருஷ்டம். நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு இப்ப ஆபரேஷன் சிந்து நடக்கும்போது எல்லாரும் வந்து வெற்றிகரமாக வெற்றியை கொண்டாடும் போது எதிர்த்து பேசினார். நேத்தும் கூட பேசியிருக்காரு, ஒரு மேஜிக் செய்யக்கூடிய ஒரு பிரதமர் அப்படின்னு பாலக்கோட்ல நடத்திருக்கேங்கிறாரு, ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றிங்கிறாரு, அது வெற்றிங்கிறாரு, இது வெற்றிங்கிறாரு. நாட்டுக்கு வந்து பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக வந்த ரஃபேல வந்து பத்தி தரக்குறைவா பேசி அதுல ஊழல் நடந்தாக சொல்லி இராணுவத்துடைய மனப்பான்மையெல்லாம் சீர்குலைச்சி தொடர்ந்து டோக்லாம் நடந்த போது சைனாவுக்கு ஆதரவாக பேசி, அப்ப நமக்கு என்னன்னா ஒரு வெளிநாட்டு கைக்கூலியே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் தொடர்ந்து. அப்படிப்பட்டால் வந்து இரட்டை குடியுரிமை வைத்திருக்கிறாரா என்பதை நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். விக்னேஷுக்கு பாராட்டுதல்கள். ஏற்கனவே இந்த கேஸ் வந்த போது எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். உரிய ஆவணங்களை சரியான நேரத்தில் கொடுக்காத காரணத்தினால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது, வேற நாளே தள்ளுபடி பண்ணல. அதனால மத்திய அரசு ஒரு பெரிய அது அப்படி செய்திருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. இதே போல 2G கேஸ்ல பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு. ஆகவே இப்படிப்பட்ட அவலங்களை செய்யாமல் மத்திய அரசு திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுல வந்து கோர்ட் சொல்லியிருக்கு பிரைமா ஃபேசி. அதை பிரைமா ஃபேசினா அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தப்பு என்று நீங்களா ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அதுதான் உண்மை. அதான் அதுக்கு ஆக்சுவலி அர்த்தம்.
இன்னொரு அர்த்தம் என்னன்னா பார்த்த உடனே குற்றம், பார்த்த உடனே கரெக்ட் அப்படி சொல்லக்கூடிய மாதிரி உள்ளது. அப்ப பிரைமா பேசி என்று சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தை பயன்படுத்திக்கிறார். அதனால இவர் வந்து பிரைமா பேசி என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால உடனடியாக ஒரு எம்பி பதவியை சஸ்பெண்ட் பண்ண. ஏன்னா குற்றவாளி அவர் வந்து குற்றவாளி நிரூபிச்சாதான் வந்து இது தப்பிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குன்ட்டு பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லியிருக்கிறது இந்த கோர்ட், அலகாபாத் கோர்ட். அதனால நம்ம நாட்டினுடைய சட்டத்தை இயற்றக்கூடிய பாராளுமன்றத்தை வந்து இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்க முடியுமா? அதனால அன்லெஸ் ஹி ப்ரூவ்ஸ் himself that he is innocent, அவர் வந்து அது வரைக்கும் எம்பி பதவியில கண்டினியூ பண்ணக்கூடாது என்று நினைக்கிறேன். அதற்கான முன்னெடுப்பை மத்திய அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். நேற்று கடந்த 2 நாட்களாக அதை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த டிசிஎஸ்ல எப்படி மத மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு, செக்ஸுவல் அப்யூஸ் எப்படி நடந்திருக்குது, இதெல்லாம் அது போல தொண்ட பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதோடைய வேகம் அடங்காத நிலையில இப்பொழுது கோர்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு மத மாற்றம். அந்த மத மாற்றம் கூட எந்த அளவுக்கு இருக்கு, அது வந்து கார்பரேட் ஜிகாத்துன்னு சொன்னோம், இது ஸ்கூல் ஜிகாத்துன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. காரணம் 2 மாணவிகள், 2 பேரும் அலீனா பர்வீன் சபியா அப்படின்னு 2 மாணவர்கள், அவங்க மாணவிகள், அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா, அந்த குமாரி மஹிமா அப்படிங்கிறவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்னன்னா அவங்களும் இந்த குழந்தைங்களோட ஸ்கூல் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அலீனா பர்வீன் சபியா கூட. இவங்க வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஹோட்டலுக்கு வா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னால் நீ வந்து புர்கா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அப்புறம் அவள் போட்டுட்டு ஹோட்டலுக்கு போகிறா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சந்திப்பில் சாப்பிட்றப்ப அவள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டா, ஆனால் அவளுக்கு வந்து நான்வெஜ் நீ சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்றப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு, ஏன்னா நடந்தது ஊப்பி இல்லை, சங்கி ஆட்சியிலே இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் சொல்கிறார்கள், பொய் குற்றச்சாட்டுன்னு. அதுக்கப்புறம் கோர்ட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும் பொழுது ஃபுல்லாக சிசிடிவி கேமரா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறப்ப என்ன நடக்குது, அந்த ரோட்லேயே தான் அந்த பொண்ணை வந்து கட்டாயப்படுத்தி புர்கா போட வைக்கிறாங்க, பொட்டும் விடுறாங்க. ஸோ அதையெல்லாம் பதிவு செய்யப்படுது. இதுக்கான பிரைமா ஃபேஸ் இருக்குது. அதனால அவங்கள் மீது போட்ட எஃப்ஐஆர், அதாவது மதமாற்ற தடுப்பு சட்டத்தில், உத்தரப்பிரதேசத்துடைய மதமாற்ற தடை சட்டம் அதில் அமல்படுத்தி அதில் வந்து வழக்கு பதிவு செய்ததை ஸ்குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு நீதிபதி ஜே முனீர், தருண் சக்சேனா சொல்லியிருக்காங்க. இந்த 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்குள்ளார இந்த ஸ்கூல் ஜிகாத் மதமாற்றம் நடப்பதை எப்படி பாக்குறீங்க? ஹிந்துக்கள் விழிப்போடு இருக்கணும், தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். குறிப்பாக ஹிந்து குடும்பங்கள் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நம் குழந்தைகளுக்கு நான் ஹிந்துவாக தான் இருப்பேன் என்கின்ற அந்த உணர்வை ஏற்படுத்த தவறக்கூடாது, ரொம்ப முக்கியம். இல்லாட்டி குழந்தைங்க நம்ம கை விட்டு போயிடுவாங்க. குழந்தைங்க மதம் மாறினாங்கன்னா அவ்வளவுதான், அது பிறகு வீட்டுக்கும் அவங்களுக்கு தொடர்பே இருக்காது. பல உதாரணம் பார்க்கிறோம். பாருங்க, பள்ளிக்கூடத்துல ஒரு கோச்சிங் சென்டர்ல படிக்கக்கூடிய பெண்கள் கூட படிக்கக்கூடிய பெண்ணை வந்து மதம் மாத்திருக்காங்க. நல்ல வேளை உத்தரப்பிரதேசத்துல மதமாற்ற தடை சட்டம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வழக்கு வந்து இல்லாட்டி வந்தே இருக்காது. அதுலயும் என்னன்னா, அந்த குமாரி மஹிமாவுடைய சகோதரர் அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணி இதை சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணாரு, நான் வந்து லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால என் மேல கேஸ் கொடுத்திருக்காருன்னு இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறதும் நிரூபிச்சிருக்கு. அதனால கிட்டத்தட்ட வந்து இந்த சொல்லுவாங்க குடிசை தொழில் சொல்லுவாங்க, அப்படி தெருவுக்கு தெரு எங்கேயோ வீட்லயே உட்காந்து பண்றது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மதமாற்றம் என்பது அப்படி நடக்கக்கூடிய ஒரு சகஜமான குடிசை தொழில் மாதிரி மாறிவிட்டது. அதனால ஹிந்துக்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இதே போல அமராவதி என்ற இடத்துல வந்து நீட் கோச்சிங் சென்டர், அங்க இதே போல கூட படிக்கிற பையன்தான் அவன், ஏஎம்ஐஎம் கட்சியில பின்புலத்துல பெரிய செல்வாக்குளம், நிறைய பணம் இருக்கு. அங்க வரக்கூடிய பெண்கள் மைனர் போக்சோ சட்டத்துல அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 பேர். மைனர் பெண்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பரிசுக்குள்ளாம் கொடுத்து 180க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டி இருக்கான். இந்தியாஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த அளவுக்கு வந்து மோசமாக ஹிந்துஸ் ஆர் வல்னரபிள், இப்படி நம்ம பாதிப்புல இருக்கோம் பாருங்க. அதனால
அந்த விழிப்புணர்வு என்பது முதல்ல வீட்டிலிருந்து தொடங்கணும். ரெண்டாவது, ஏன் இப்படி மதம் மாத்துறாங்க? இளையராஜாவை பத்தி ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், அவங்க அப்பா வந்து சாமுவேல் நினைக்கிறேன் இல்லையா, டேனியில சாமுவேல பேர் வரும். அவர் வந்து அவருடைய தலைமுறையில மதம் மாறியவர். ஏன் மதம் மாறினாலும் ஒரு வெள்ளைக்கார எஸ்டேட்டை வந்து பார்த்துக்கிறதுக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்குது. வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்றான், நீ கிறிஸ்துவன மதம் மாறினா உனக்கு வேலை தர. அப்ப வேற வழி இல்லாமல் அவர் கிறிஸ்துவ மதம் மாறுறார். நீங்க நாட்டுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துக்கோ இஸ்லாத்துக்கோ மாறியவர்கள பெரும்பாலானவர்கள் யாருமே அந்த மத கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டெல்லாம் மாறல. ஆசை காட்டியோ அச்சுறுத்தப்பட்டோ வேற வழி இல்லாமலோ நிர்பந்தத்தின் காரணமாகவோ கட்டாயப்படுத்தப்பட்டோ தான் மதம் மாறுகிறார்கள். ஆகவே கட்டாய மதமாற்ற சட்டம் என்பது நாடு முழுக்க வரணும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த செய்தி நமக்கு இருக்கிறது. இவன் ஏன் மதம் மாத்திரான்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணிக்கை கூடுது, அப்புறம் அவங்க அவங்களுக்கு இதே வேலை கொடுக்குறாங்க. அந்த மல்டிபிள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி லெக் போடுறது, லெக்கா போட்டே போகும். ஏன் எண்ணிக்கை கூடணும்? அப்ப எண்ணிக்கை கூடும்போது இஸ்லாத்தின் ஆட்சி வர வேண்டும். அது பொலிட்டிக்கல் கான்செப்ட். இது மதமே கிடையாதுங்க. வழிபாடோ தெய்வத்தை பார்ப்பதோ இல்லை. உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது உங்களுடைய ஆட்சி வரும். இப்ப போன தடவை 7 MLA, இப்ப தடவை 13 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்களே, அவ்வளவுதான். அடுத்து 20 ஆகணும், அப்போ 25 ஆகணும். ஆகவே இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் என்கிற கிளாரிட்டி நமக்கு வராத வரைக்கும் நம்ம வந்து பேசாம தூங்கிட்டு தான் இருப்போம். ஆகவே ஒவ்வொரு எண்ணிக்கை அதிகமாகும் போதும் தேசத்தின் பாதுகாப்பு பலவீனப்படுகிறது. ஆகவே மதமாற்றம் என்பது தேசிய அபாயம் என்று வீரத்துறைவர்கள் சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் இதே கருத்து தான். ஒருத்தர் மதம் மாறி போனார்னா நம்ம எண்ணிக்கையில ஒண்ணு குறையுது அப்படி கிடையாது, நம்முடைய எதிரி எண்ணிக்கையில ஒருத்தர் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா மதம் மாறி போனோடனே மனப்பான்மை மாறி போயிடுது. எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். அதனால இப்படிப்பட்ட தேசிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது, அதை தடுத்திருக்கிறார்கள். அதனால மதமாற்றத்தை அடிச்சிடும் நாடு முழுக்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது அத்தியாவசியம் தேவை இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அதை முயற்சி செய்து அதை இந்த கோர்ட்டை வழக்கு கொண்டு போய் போராடிய அந்த சகோதரன் அவரை பாராட்டுகிறேன். இதே போல ஒவ்வொரு இந்துக்களும் விழிப்போடு இருந்தால்தான் மதமாற்றத்தை தடுக்க முடியும். இன்றைய 5 செய்திகளும் மிக சுருக்கமாகவும் அதே நேரத்தில் அதோடைய ஆழமாகவும் அந்த செய்திகளை புரியும்படி நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ராம வெங்கடாதிரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.